ஒலிம்பிக்ல இருந்து வினேஷ் போகத் தகுதி நீக்கும் காரணம் 100 கிராம் எடை அதிகமா இருக்கான். ஏண்டா அரையிறுதி போட்டியில இதுவரைக்கும் ஆடின 82 மல்யுத்த போட்டியில தோல்வியே பார்க்காத ஜப்பானிய மல்யுத்த வீராங்கனையான யூ சுசாக்கிய தோக்கடிச்சு இறுதி சுற்றுக்கு முன்னேறினாங்க வினேஷ் போகத். ஆனா இப்ப 100 கிராம் எடை அதிகமாயிடுச்சுன்னு சொன்னா நம்புற மாதிரியா இருக்கு. இதுக்கு பின்னாடி இருக்கிற கேவலமான அரசியல் எல்லாருக்குமே தெரியும். இந்தியாவுக்கு தங்க பதக்கமே இல்லனாலும் பரவாயில்ல, இவங்க ஜெயிக்க கூடாதுன்னு அரசியல் காரணத்துக்காக இந்தியா ஒலிம்பிக் கமிட்டி இந்த கேவலமான வேலையை பார்த்திருக்காங்க. இதுக்கு காரணம் சந்தேகமே வேணாம், மோடி தான். பாஜகவோட எம்பி பிரிஜ் பூஷனால பாலியல் துன்புறுத்தல் செய்யப்பட்ட மல்யுத்த வீராங்கனை தான் வினேஷ் போகத். அதுக்கப்புறம் சாக்ஷி மாலிக் எங்களுக்கு நீதி வேணும்னு ரோட்ல இறங்கி போராடினாங்க. ஆனா மோடி உட்பட பாஜகவை சேர்ந்த யாருமே அவங்களுக்கு ஒரு ஆறுதல் வார்த்தை கூட சொல்லல. அதுக்கு மாறா பிரிஜ் பூஷனோட பிசினஸ் பார்ட்னர் சஞ்சய் சிங்க்கு மல்யுத்த கூட்டமைப்போட தலைவர் பதவியை கொடுத்தாங்க பாஜக. அப்பவே சாக்ஷி மாலிக் மல்யுத்தத்துல இருந்து விலகினாங்க. ஆனா வினேஷ் போகத் அப்படி பண்ணல. ஏன்னா ஜெயிச்சிருவேன்னு சொல்ற வரைக்கும் யாருமே கண்டுக்க மாட்டாங்க. ஆனா ஜெயிச்சவங்க பேசினா எல்லாரும் கேட்பாங்க. அப்படி வினேஷ் போகத் ஜெயிச்சுட்டு பேசினா இந்த உலகமே கேக்கும். உலக அரங்குல மோடி வினேஷ் போகத்துக்கு பண்ண எல்லா கொடுமையும் வெளிப்படையா தெரிஞ்சிடும். அதுக்காக தான் இந்தியாவுக்கு தங்கமே இல்லனாலும் பரவாயில்ல, வினேஷ் போகத் ஜெயிக்க கூடாதுன்னு இப்படிப்பட்ட கீழ்த்தரமான வேலையை பார்த்திருக்காரு இந்த மோடி. இந்த நாளை குறிச்சு வச்சுக்கோங்கடா சங்கி நாய்ங்களா. பாரிஸ் ஒலிம்பிக்ல வினேஷ் போகத்தோட தகுதி நீக்கும் மோடியோட அரசியல் வரலாற்றிலேயே அழிக்க முடியாத பெரிய கருப்பு பக்கம்.